அப்பா சுந்தரேஸ்வரா, அப்பா சொல்றானே மீனாட்சி சுந்தரேஸ்வரா, பல ஊர்களையும் எங்க பரமதத்துல தேடி கிடைக்காம கடைசியா உன்னுடைய மதுரை மாநகருக்கே வந்துட்டேன். இங்கேயாவது அவர் கிடைக்கிறதுக்கு வழி செய்யப்பா. பாப்பா கோவிச்சுக்காதம்மா, ஏதோ ஞாபகத்துல என்ன மறந்து வந்துட்டேன். கோவில்ல சாமி கும்பிட வந்த நீ ஏதோ ஞாபகத்துல உன்ன மறந்து ஏயா வர? கண்ணு, நான் வந்தது தப்பு தான். தப்புன்னு வாயில சொல்லிட்டா போதுமா? கண்ணத்துல போட்டுக்கோ. பரவாயில்லையே, நல்லா பேசுறேன். ஊமையா பிறந்த பிள்ளைய கூட பேச வச்ச கோவில் ஐயா இது. இந்த இடத்துக்கு வந்தா எல்லாருக்கும் பேச்சு தானா வரியா? அடே சக்க போடு போடுறிய. சங்கம் வச்சு 3 தமிழையும் வளர்த்த எடையா இது. ஒரு சொல்ல போட்டாலும் சரியானபடி போடுவோம். பாப்பா யாருமா நீ, கொஞ்சம் சொல்ல. ஏன் என் பேச்சை கேட்டு ஏதாவது பரிசு கொடுக்க போறியா? உன் பேச்சுக்கு எவ்வளவு பரிசு கொடுத்தாலும் தகும். உன் பேர் என்ன தாயி? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் சொன்னா தேவல. என் பேரு புனிதவதி. புனிதவதி? இது எங்க சின்னம்மா பேராச்சே. உங்க சின்னம்மா பேரா? எங்க பெரியம்மா பேருன்னு இல்ல, எங்க அப்பா என்கிட்ட ரகசியமா சொல்லிருக்காரு. என்னது, உங்க பெரியம்மா பேரா? அம்மா, என்னம்மா அவரிடம் வம்பு பேசுகிறாயா? வம்பா? உங்க குழந்தை பேச்ச கேட்ட உடனே என் உடம்புல ஒரு புது தெம்பே வந்துட்டுதுமா. ஐயா, இவள் என் மகள், கொஞ்சம் வாய் துடுக்கானவள். ஏதாவது பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஐயா, நிக்கிறதாவது இத்தனோண்டு வயசுல இந்த குழந்தை இவ்வளவு தூரம் பேசுதுன்னா நீங்கள்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். உண்மைதானே? அந்த வகையில் நானும் என் கணவரும் பெரிய பாக்கியசாலிகள் தான். உங்க கணவர் யாருமா? அவர் பேர் என்ன? புனிதா, உன் அப்பா பெயரை சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நீங்களே அப்பா பேரை சொல்லுங்க. நான் சொல்லக்கூடாதம்மா. நானும் சொல்லக்கூடாதே. ஏன்? பெரியவங்க பேரை தலையில அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. பரவாயில்லை, இன்று மட்டும் சொல்லு. எங்க அப்பா பேரு பரமதத்தர். பரமதத்தரா? அல்லவா, நீ எப்ப வந்தாய்? நீங்களா? அப்பா, இவரு உங்க பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இது உங்க குழந்தையா? என் குழந்தையதான். இவங்க உங்க மனைவியா? என் மனைவிதான். என்னங்க இது? பாக்கியவதி, நீ சற்று இங்கே இரு. என்னங்க இது? அங்க புனிதவதி அம்மா அன்ன ஆகாரம் எதுவுமே இல்லாம சதா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஒருத்தருகிட்டையும் சொல்லிக்காம வந்துட்டு இப்படி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைக்கும் தகப்பனாயிட்டீங்களே. வல்லவா, புனிதவதி, நான் புனிதமான தெய்வமாக மதித்த விவரம் தான் உனக்கு தெரியுமே. அதன் பிறகு அவளோடு இல்வாழ்க்கை நடத்த என் மனம் ஒப்பவில்லை. என் முடிவை அவளும் ஏற்கவில்லை. அதன் பிறகு நான் ஊரை விட்டே வெளியேறினேன். எங்கெல்லாமோ அலைந்தேன். முடிவில் இந்த பாக்கியவதியை மணந்தேன். ஒரு குழந்தைக்கு தகப்பனுமானேன். ஆனா என் வீட்டு தெய்வத்தின் ஞாபகார்த்தமாக எனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்றே பெயர் சூட்டி இருக்கிறேன். இந்த விவரத்தை எல்லாம் புனிதவதி அம்மா கிட்ட நீங்க நேர்ல வந்து சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. வல்லவா, எந்த முகத்தை கொண்டு நான் அங்கு வருவது? எப்படி இந்த விஷயத்தை எல்லாம் சொல்வது? அவங்க உங்களை தெய்வமா மதிக்கிறாங்க, நீங்க அவங்கள தெய்வம்ங்கிறீங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவுதான் என்ன? சரி, ஒரு முடிவிற்கு வந்து விட்டேன். என்னங்க? இன்று நான் மட்டும் உங்களுடன் ஊருக்கு வந்து எல்லா விவரத்தையும் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். முதல்ல அதை செய்யுங்க, புறப்படுங்க. சற்று இதோ வருகிறேன். பாக்கியவதி, நீ குழந்தையை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு போ. நான் என் பாலிய நண்பனுடன் ஒரு முக்கியமான விஷயமாக வெளியூர் சென்று விட்டு விரைவில் திரும்பி விடுகிறேன். என்ன காரியமாக போகிறீர்கள்? வந்து சொல்லுகிறேனே. எல்லாம் எனக்கும் தெரியும். ஏற்கனவே நீங்கள் திருமணம் செய்து கொண்ட மனைவியை மன்றையர் குலத்திற்கே தெய்வமாக மதித்தது முதல் நமது குழந்தைக்கு அவர்கள் நினைவாக புனிதவதி என்று பெயர் சூட்டிய வரையில் எனக்கு தெரியும். இப்போது உங்கள் நண்பருடன் ஊருக்கு புறப்படுங்கள். நீங்கள் எந்த முடிவோடு வந்தாலும் அதை பணிவோடு ஏற்றுக்கொள்ள நானும் தயாராயிருக்கிறேன். புறப்படுங்கள். ஐயா வரதான் வந்திருக்கிறேன். எங்க அவன்? ஊருக்கு வெளியில இருக்கிற சத்திரத்துல இருக்கிறார். ஊருக்கு வந்தவன் நேராக வீட்டுக்கு வராம அங்க இருக்கிறான். ஐயா ஆத்திரப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. என்ன சொல்ல போகிறாய்?
நம்ம புனிதவதி அம்மா கேட்ட உடனே ஆண்டவன் மாம்பழத்தை கொடுத்தத நம்ம பரமதத்தர் பார்த்த நாள்ல இருந்தே இவங்களை தாலி கட்டின பெஞ்சாதிங்கிறத மறந்துட்டு தன் குடும்பத்தையே காப்பாத்த வந்த பெண் தெய்வம்னு முடிவு கட்டிட்டாராம். அன்னையில இருந்தே இவர் மனசெல்லாம் மாறி போய் இவருக்கும் ஆண்டவன் மேல அளவு கடந்த பக்தியும் நம்பிக்கையும் வந்துட்டுதான். சரி, அதற்கும் இப்போ வீட்டுக்கு வராதற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. சக்தி உள்ள தெய்வம்னு நம்ம புனிதவதி அம்மாவை முடிவு கட்டினதுக்கு அப்புறம் அவங்களோட சம்சார வாழ்க்கை நடத்த முடியுமா? அதனால அவரு இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்துட்டாருங்க. அது மட்டும் இல்லங்க, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு கூட புனிதவதின்னு நம்ம சின்னம்மா பேரையே வச்சிருக்கிறாரு. அந்த பெண்ணு குழந்தை இங்க வந்திருக்காங்க? இல்லங்க, பரமதத்தர் மட்டும்தான் வந்திருக்கிறாரு. நீலாம்பிகை செய்தியை கேட்டாயா? உடனே புறப்படு, நாங்களும் வருகிறோம். வாங்க, வா தர்மவதி. இறைவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய்? அவர் திரும்பி வந்து இனிமேல் இல்லற வாழ்க்கையை நடத்தவா போகிறார்? இல்லை, அது ஒரு காலம் இல்லை. இன்னொரு பெண்ணையும் மணந்து கொண்டார். ஒரு குழந்தைக்கு தகப்பனும் ஆகிவிட்டார். ஒருவரோடு ஒருத்தினாலே வாழ முடியும். அப்படி வாழும் பாக்கியம் இந்த அடியாளுக்கு இல்லை. அந்த பாக்கியத்தையும் அந்த பெண்ணுக்கே கொடுத்து விடு. ஆண்டவா, போதும் போதும். எனக்கு இந்த மண்ணுலக வாழ்க்கை தேவையில்லை. எனக்கு இந்த மண்ணுலக வாழ்க்கை தேவையே இல்லை. அப்படி ஒரு கால் நான் வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்பது உன் கட்டளை என்றால் இனிமேல் எனக்கு இந்த இளமையான பெண்ணுருவம் தேவையில்லை. இறைவா, தேவையே இல்லை.